ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து யாருக்காவது கால் பண்ணுறதுக்காக வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு கால் வந்து கொடுக்குறீங்க. அப்படி வந்து கால் கொடுக்குறப்ப மொபைல் நெட்வொர்க் நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டுதா. ஸோ கால் வந்து போகவே மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் சிம் வந்து இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலில் சிம் வந்து இன்செர்ட் பண்ணாமல் கால் பண்ணுவோமா இருந்தாலுமே இந்த மாதிரியான மெசேஜ் தான் காட்டும். ஸோ அதனால் சிம் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையுமே ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்க. அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் வந்து சிம்மில் கவரேஜ் வந்து இந்த கோனரில் காட்டுதா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம கவரேஜ் இல்லாத இடத்துல இருந்தாலுமே கால் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரியான மெசேஜ் தான் காட்டும். அதோட இந்த இடத்துல நோ சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான எதுவும் மெசேஜ் காட்டுதா அப்படின்றதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி ஒரு காட்டுமா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கவரேஜ் உள்ள இடத்துக்கு போவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் கால் பேச முடியும். ஸோ அந்த எரர் மெசேஜ் வந்து திரும்ப காட்டாது. ஸோ அதையுமே நீங்கள் ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது சம்டைம்ஸ் வந்து உங்களை சிம்ட நெட்வொர்க் கவரேஜ் வந்து இந்த மொபைலில் காட்டலை அப்படின்னா சிம்மை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒருக்க வந்து இன்செர்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இப்படி சிம்மை வந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணுறது மூலமாகவுமே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணி கொள்ள முடியும். அதோட வந்து நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து சிம் வந்து இன்செர்ட் பண்ணியும் திரும்ப ஒர்க் ஆகாட்டி வேறொரு மொபைலில் வந்து இந்த சிம்மை போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வந்து சிம்மில் தான் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத வந்து ஷுவர் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டெப் தான் இது. அதையுமே ஷுவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் இல்லாட்டி சிம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இல்லை டுவல் சிம் செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா இந்த மொபைலில் வந்து நான் 2 சிம் வந்து இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 2 சிம்முமே வந்து இந்த இடத்துல எனேபிளில் இருக்குது. அப்படி சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த மொபைலில் வந்து சிம் வந்து டிசபிள் ஆகியிருக்கும். அப்படி டிசபிள் ஆகியிருக்க இருந்தாலுமே வந்து என்னால் வந்து எந்த கால்ஸுமே வந்து என்னால் மேக் பண்ண முடியாது. ஸோ அதையுமே நீங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணாமல் ஆஃப் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனாலையுமே வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம மொபைலில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா கால் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து கால் போகும். இதுக்கு முன்னால் வந்து நெட்வொர்க் நாட் அவைலபிள் அப்படின்ற எரரை வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ அதையுமே ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, அதாவது லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இங்கே ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல ரொம்பவுமே கவனமாக நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றது தான் நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றது தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா ரீசெட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது. அதை கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம மொபைலில் உள்ள எல்லா டேட்டாவுமே ரேஸ் ஆகிரும். ஸோ ரொம்பவுமே கவனமாக நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இதில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா அதாவது நம்ம மொபைல் டேட்டா இல்லை ஏதாவது வந்து இஷ்யூஸ், அதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகி அப்படி ஏதாவது மாறுபாடு இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்படி ரீசெட் பண்ணுறதன் மூலமாக நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும். அப்படி சேஞ்ச் ஆகின அப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து கால் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து இந்த நெட்வொர்க் நாட் அவைலபிள் அப்படின்ற மெசேஜை வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.